Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே காரசாரமான ஒரு ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வறுத்து அரைச்ச கோழி குழம்பு. சோ வாங்க இந்த சுவையான குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துறலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துறலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி லைட்டா சதைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கசகசா சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துறலாம். அது கூடவே 5 இருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துறலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வத்தலோட கலர் சேஞ்ச் ஆகுற வரை நல்லா வறுத்தெடுங்க. இப்போ பாருங்க வத்தலோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துறலாம். அது கூடவே ஒரு 5 இருந்து 6 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காயோட கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு அரைச்செடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மஷி ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் விழுதுகளை இதில் சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பை நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள் இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கட்டியாயிருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே காரசாரமான வறுத்து அரைச்ச கோழி குழம்பு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.